ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டியோட இண்டெக்ஸ் லெவலும் ஆப்ஷன் லெவலும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்க. இப்போது நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கா ஆப்ஷன் பார்த்துடலாம். இப்போ வந்து க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 24,340 க்ளோசிங். ஓகேங்களா. நேற்றோட நேற்றோட க்ளோசிங். ஓகேங்களா. இப்போ 24,350 கால் ஆப்ஷனும் 24,350 புட் ஆப்ஷனும் எடுத்து வச்சிருக்கோம். இதுல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா எப்படி ஆக்டிவ் ஆகும்னா, இது லெவல்ஸ் பாருங்க. அதாவது வந்து மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 175ல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த சைடு என்ன ஆகும்னா 53 அப்படி போயிடும். ஓகேங்களா. சப்போர்ட்டுக்கு. அப்போ சப்போர்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ல இருந்து தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அப்போ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ல எடுக்கக்கூடாது. ரெசிஸ்டன்ஸ்ல வேடிக்கை தான் பார்க்கணும். ஓகேங்களா. இந்த லெவல் எல்லாம் மேலே போயிடுச்சுன்னா 270 மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட்டு ஒன் சைட் மார்க்கெட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அப் ட்ரெண்ட் லெவலாக தான் இருக்கும். ஓகேங்களா. அந்த 270 மேலே போயிடுச்சுன்னா இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆனால் இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். அப்போ என்னன்னா இந்த 174ல் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் 53 அந்த மாதிரி வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே வரும். ஓகேங்களா. ஒருவேளை இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 53 போயிடுச்சுன்னா இந்த சைடில் 174 போயிடுச்சுன்னா இங்கேருந்து தான் சப்போர்ட் எடுக்கும். புரியுதுங்களா. கால் ஆப்ஷன் சைடு. ஓகேங்களா. இல்லை இது வந்து 270 போயிடுச்சு, இது 174 இருக்குன்னா 174லேருந்து கீழே இறங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகும். ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு இதுவும் லைனை வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதாவது வந்து இது இங்கே இந்த சைடில் கால் ஆப்ஷனில் வந்து 53ல் போச்சுன்னா இங்கே 174ல் போயிடும். இது ஒருவேளை இங்கே வந்து 53ல் போயிட்டு இந்த சைடில் வந்து 174ல் போயிடும். இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகேங்களா. அப்படியும் இல்லைன்னா ரெண்டு சைடும் ஈவனாக வந்து ஓப்பன் ஆகிட்டு இந்த 174ல் ஓப்பன் ஆகிட்டு ஒன்று வந்து மேலே போகும் 270 நோக்கி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 74 நோக்கி கீழே வரும். ஓகேங்களா. இதுதான் நடக்கும். இது செக் பண்ணி பாருங்கள். இந்த லெவல்ஸ் எல்லாம் எப்பயுமே வந்து இந்த லெவலுக்கு தான் எதிர்பார்க்கணும். இங்கே மிடிலெலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஒன்று மிடில் இருக்குதுன்னா மிடில் ஒன்று கீழே பிரேக் ஆகி கேண்டில் வச்சுதுன்னா இந்த சைடில் அப் சைடில் வந்து க்ளோஸ் வச்சுதான் கேண்டில், அப்போ நம்ம உள்ள இது போகலாம். ஓகேங்களா. இந்த லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேர்னிங்காக தான் கொடுக்குறது. நீங்கள் உங்களோட சார்ட்டில் அப்ளை பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இது எப்படி இருக்குது என்னன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸோ இதுவோ கொடுக்கறதுக்கு இல்லை. ஓகேங்களா. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸோட லெவல். ஓகேங்களா. இண்டெக்ஸோட லெவல். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவோட் லைனாக ஆக்டிவ் ஆகும் மார்க்கெட்டில். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஒருவேளை இங்கேருந்து ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல டச் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. சரி, மிடில் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னா, மிடில் ஓப்பன் ஆச்சுன்னா கீழே வந்துட்டு இந்த க்ரீன் லைன் இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் லைனை டச் ஆகிட்டு அங்கேருந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நடக்குதான்னு பாருங்கள் உங்களோட சார்ட்டில் அப்ளை பண்ணிவிட்டு. ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே மிடில் ஓப்பன் ஆகிட்டு மேல் நோக்கி போச்சுன்னா இந்த இடம் வந்து இந்த க்ரீன் லைன் வந்து டச் ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிவ் ஆகும், அங்கேருந்து கீழே வர ஆரம்பிச்சிடும். சரி, இந்த ப்ளூ லைன் என்ன நடக்கும்னா இந்த ப்ளூ எல்லாம் பிரேக் ஆகி போச்சுன்னா இங்கேருந்து ப்ளூ லைன் பிரேக் ஆகுதுன்னா உடனே எடுக்கக்கூடாது. இங்கே வந்து ஒரு ரீடெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா. ரீடெஸ்ட் நடந்துட்டு தான் மேலே போகும். ஓகேங்களா. அதே மாதிரி தான் இந்த ப்ளூ லைன். இந்த ப்ளூ லைனில் வந்து பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ரீடெஸ்ட் நடந்து அதுக்கப்புறம் தான் கீழே போக ஆரம்பிக்கும். இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு பார்த்தா இங்கே ஒரு லைன் இங்கே ஒரு லைன் மேலே பார்த்தீங்கன்னா 4-5 லைன் கொடுப்பாங்க. அப்போது என்ட்ரி எங்கே தான் எடுக்கிறது? ஓகேங்களா. இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோதான். அப்போ தான் நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தால் தான் இங்கேருந்து மேலே வர சொல்ல இங்கே வந்து நம்ம எடுத்தோமா இது இருக்கும் போகும். ஓகேங்களா. அந்த மாதிரி ட்ரேட் எடுத்தால் தான் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். 100 பாயிண்ட்டுக்கு 50 பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வந்து போட்டுருக்குன்னா அது கண்ணை மூடிட்டு எங்கே லைன் போட்டாலும் அது போயிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து லைன் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேல்குலேஷனில் போடுறது. ஓகேங்களா. இது நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா நம்மளோட டெலகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், வேண்டுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. டெய்லி லெவல்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா. எதுவாக இருந்தாலும் நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.